பூர்ணிமா கத்தினாள். ஏ நவீனா, ஓடக்கூடாது, நீ சீக்கிரமா வாமா, மெதுவா நடந்து வரியே. அம்மாவை பாடா படுத்த கூடாதுன்னு அப்பா சொன்னாரா இல்லையா? நான் ஒன்னும் உன்னை இப்போ பாடா படுத்தலையே, கொஞ்சம் வேகமா தானே நடந்து வர சொல்றேன். என்னால முடியலடி, மூச்சு வாங்குது. அப்படின்னா திரும்பி அப்பா கிட்ட போ, நானும் டிரைவர் அங்கிளும் மேல போயிட்டு வர்றோம். ஓஹோ, நீ டிரைவர் பேச்ச கேட்க மாட்ட, நானும் வரேன். பனிப்புகையில் லேசாய் கண்களுக்கு தட்டுப்பட்ட பாறைகளுக்கு நடுவே வளைந்து வளைந்து ஓடிய சரிவான பாதையில் மூச்சு வாங்க ஏறினாள் பூர்ணிமா. ஒரு 2 நிமிட நடை நடந்ததும் முன்னால் நடந்து கொண்டிருந்த கோபால் திரும்பினான். குரல் கொடுத்தான். அம்மா, போக போக பனி அதிகமா இருக்கும் போல இருக்கு, பேசாம திரும்பிடுறது நல்லது. என்னது திரும்பிடுறதா? பனிமூட்டம் இருந்தால் என்ன, வழிதான் நல்லா தெரியுதே கோபால். அந்த குட்டி பிசாசு கேட்க மாட்டா. பனியோ மழையோ மேலே போயிட்டு வந்துடுவோம், இல்லைன்னா இவ என் உயிரை எடுத்துடுவா. அவரும் சத்தம் போடுவார். ஐயா குழந்தைக்கு ரொம்பவும் செல்லம் கொடுக்கறாருமா, நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டார். இவ ஒரு கோட்டை கிழிச்சா அவர் தாண்டவே மாட்டாரு. இவ அவரை நல்லா நைஸ் பண்ணி வச்சிருக்கா. இவளை இப்படியே விட்டுடக்கூடாது. வர்ற வருஷம் ஹாஸ்டல்ல சேர்த்துட வேண்டியதுதான், அதுவும் 500 கிலோமீட்டர் தள்ளி. நான் போக மாட்டேனே. போகலன்னா யார் விடுறா? முன்னால நடந்து கொண்டிருந்த கோபால் சட்டென்று நின்றான். என்ன கோபால் அப்படி பாக்குற? வழியே தெரியலமா. இந்த பக்கம் ஏதோ சின்னதா வழி போகிற மாதிரி இருக்குதே. இல்லைங்கம்மா, அது பாறை பிழவு. பனிப்புகை லேசாய் கலைந்து போக கோபால் அந்த இடத்தை சுட்டி காட்ட அது வாய் பிளந்திருந்தது. அங்கிள். என்னம்மா? அந்த பக்கமா வழி தெரியுது, வாங்க போகலாம், சொல்லிக்கிட்டே இடது பக்கமாக ஓடினாள் நவீனா. வேண்டாமா, அந்த பக்கம் போகாதே, மூடு பனி அதிகமா இருக்கு. கோபால் சொல்ல சொல்ல நவீனா பனிப்புகைக்குள் மறைந்தாள். ஏ நவீனா, நில்லுடி, சொன்னா கேட்கணும், ஓடாதே. கோபால் அவளை பிடி. கோபால் ஓடினான். நவீனா இப்போது சுத்தமாக தெரியவில்லை. நவீனா, நவீனா. அங்கிள், என் பின்னாடியே வாங்க, வழி தெரியுது. எனக்கு வழி தெரியலமா. ஏய் நவீனா. ஆத்திரமும் கோபமும் கலக்க வீறிட்டு கத்தினாள் பூர்ணிமா. மூச்சிறைத்து நின்றாள். இவள் எந்த திசையில் போனாள்? நவீனா, நவீனா. நிசப்தம். ஏய் 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 நவீனா. 4 திசைகளிலும் பனிப்புகையின் ஊர்வலம் மட்டும் தெரிந்தது. அருகில் கோபாலின் குரல் கேட்டது. அம்மா, நீங்க இங்கேயே நில்லுங்க, நான் போய் குழந்தையை கூட்டிட்டு வந்துடுறேன். சீக்கிரமா போ கோபால், அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அவர் என்ன கொன்னே போட்டுடுவார். கோபால் ஓடுவது தெரிந்தது. கூடவே அவன் நவீனா நவீனா என்று கத்துவதும் கேட்டது. பூர்ணிமா அங்கே நிற்க பிடிக்காமல் மெதுவாய் நடக்க ஆரம்பித்தாள். ஒரு பாறையின் மேல் ஜிலிப்பாய் மோதிக்கொண்டவள் விலகி நடந்தாள். வினாடிக்கு வினாடி பனிப்புகையின் கனம் அதிகமாகிக் கொண்டே போனது. 20 அடி தூரம் நடந்திருப்பாள். திடீரென்று கால்களுக்கு கீழே இருந்த மணல் வழுக்கலாய் சரிய உடம்பின் மொத்த பலத்தையும் இழந்து உருண்டாள் பூர்ணிமா. மூளைக்குள் சட்டென்று பயங்கரம் உறைந்தது. கால்கள் பிடிப்பில்லாமல் இழுபட பூர்ணிமா கைகளை நீட்டி கிடைத்த ஒரு பாறையின் முனையை கெட்டியாக பிடித்துக் கொண்டாள். கோபால், கோபால். பூர்ணிமா வேறிட ஆரம்பித்தாள். கீழே பாறைக்கு பக்கத்தில் சக்கர நாற்காலியில் உட்கார்ந்திருந்த ராஜசேகரனுக்கு அந்த அலறல் சத்தம் தீர்க்கமாய் கேட்டது. இது இது பூர்ணிமாவின் குரல். என்ன ஆயிற்று அவளுக்கு? கலவர முகத்தோடு மலை சிகரத்தை பார்த்து குரல் கொடுத்தான். பூர்ணிமா. நிசப்தம். நவீனா. மௌனம். கோபால். மேலே இருந்து எந்த சத்தமும் வராமல் போகவே சக்கர நாற்காலியிலிருந்து பதற்றமாய் இறங்க முயன்றான் ராஜசேகரன். உடம்பின் பளு முன்பக்கம் சரிய சக்கர நாற்காலி பக்கவாட்டில் கவிழ்ந்தது. சூம்பிய கால்களோடு மல்லார்ந்து விழுந்தான் ராஜசேகரன். மூச்சை பிடித்துக்கொண்டு சரிவில் பனிப்புகைக்கு நடுவே ஏறிய கோபால் தனக்கு முன்னால் போய்கொண்டிருந்த நவீனாவை ஓடி போய் பிடித்தான். என்னம்மா, நானும் அம்மாவும் கத்த கத்த நீ பாட்டுக்கு தனியே ஓடி வர்றியே? அங்கிள், நான் தான் சொன்னேனே, எனக்கு வழி நல்லா தெரியுதுன்னு. நீயும் அம்மாவும் என் பின்னாடியே வர வேண்டியது தானே. அது தப்புமா, வா கீழே போகலாம். எஸ்டேட்டுக்கு போயிட்டு திரும்பி போகிறப்போ மூடு பண்ணி இல்லைன்னா இந்த இடத்துக்கு வருவோம். ஏன் இப்போ என்னவா? சொன்னா கேட்கணும்.
இங்கேயே இவ்வளவு பனி இருக்கும்போது மேல போக போக இன்னும் அதிகமா இருக்கும். அவன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே கோபால், பூர்ணிமாவின் குரல் கேட்டது. வாமா நவீனா, அம்மா கூப்பிடுறாங்க. நவீனாவை இழுத்துக்கொண்டு வந்த வழியே சரிவில் வேகமாக இறங்கினான் கோபால். பனிப்புகை சட்டு சட்டென்று விலகி பாறைகளை அடையாளம் காட்ட அதன் மீது மோதிக்கொள்ளாமல் தவிர்த்தான். கீழே வர வர பூர்ணிமாவின் குரல் தெளிவாக கேட்டது. கோபால், அம்மா, கோபால், நீங்க எங்கேமா இருக்கீங்க? பனிப்புகைக்கு நடுவுல நின்று கொண்டு சுற்றும் முற்றும் பார்த்தான் கோபால். இதோ இந்த பக்கம் ஒரு பாறையோட முனைய பிடிச்சு தொங்கிக்கிட்டு இருக்கேன். கால்களுக்கு கீழே பிடிமானம் இல்ல. எந்த நிமிடமும் நான் விழுந்துடுவேன். கோபாலும் நவீனாவும் திடுக்கிட்டார்கள். அம்மா, கோபால், சீக்கிரமா வா, என்னால முடியல. அம்மா, நீங்க எங்க இருக்கீங்கன்னே தெரியலையே. உடம்பில் தீப்பற்றி கொண்டது மாதிரி 4 திசைக்கும் ஓடி ஓடி போய் குரல் கொடுத்தான் கோபால். கோபால், இங்கே. பூர்ணிமா மூச்சிறைப்போடு சொல்ல நவீனா குரல் வந்த திசையை புரிந்து கொண்டு ஓடினாள். அம்மா, நவீனா, நீ பக்கத்துல வராத. கோபால் ஓடி வந்து பனிப்புகைக்கு நடுவே கீழே குனிந்து உற்று பார்த்தான். நீட்டிக்கொண்டிருந்த ஒரு பாறையை பிடித்துக்கொண்டு 2 வளைக்கரங்கள் தெரிந்தன. சேலை தலைப்பு அவிழ்ந்து தொங்கிக் கொண்டிருக்க பனிப்புகை விலகும் போதெல்லாம் அது தெரிந்து தெரிந்து மறைந்தது. கோபால் தவிப்பாய் நகர்ந்தான். நவீனா விபரீதம் புரிந்து அழ ஆரம்பிக்க பாறை முனையில் ஊசலாடி கொண்டிருந்த பூர்ணிமா மூச்சிரைத்தாள். நவீனா, நவீனா, அப்பா கிட்ட சொல்லிடு. கோபால் குரல் கொடுத்தான். அம்மா, பயப்படாதீங்க, நான் வரேன். முடியல கோபால், இனிமேலும் என்னால தொங்கிட்டு இருக்க முடியாது. 2 கையும் மரத்து போக ஆரம்பிச்சிடுச்சு. எந்த வினாடியும் நான் விழுந்துடுவேன். நவீனா பெரிதாய் அலறினாள். அம்மா, அம்மா. நவீனா, நீ நல்லா படிக்கணும், அப்பாவோட பேச்ச கேட்கணும். அம்மா. கோபால் நவீனாவை பத்திரமா கீழே கூட்டிட்டு போயிடு சொன்ன பூர்ணிமாவின் கைகள் 2ம் பாறையின் முனையை விட்டுவிட உடம்பு வீரென்று எந்தவித பிடிமானமும் இல்லாமல் கீழே போயிற்று. கோபாலும் நவீனாவும் உறைந்து போய் நிற்க பனிப்புகை மட்டும் அந்த மரணத்தை அலட்சியப்படுத்துகிற மாதிரி அமைதியாய் நகர்ந்து கொண்டிருந்தது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம கதைமலர் சேனலோட எங்கேயும் எப்போதும் இணைந்திருக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிபிகேஷன் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க.